எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் புதுசாக லான்ச் பண்ண 3 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3i சொல்லிட்டு ஒரு மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஓவரால் என்ன ஆப்ஷன் இருக்குது, என்ன ஸ்பெக் இருக்குது, ப்ளஸ் என்ன கலர் வேரியண்ட்டில் வரும், எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுவாக இருந்தீங்க அப்படின்னா இதே போல் அது டெக் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு இறுதியில் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரியல்மி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்மி காம்படிஷன் ஓப்போட பிராண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கூட. ஸோ அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா ரியல்மியில் வந்து ரியல்மி 1 வந்துச்சு, ரியல்மி 2 ப்ரோ வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரியல்மி 3 ப்ரோலாம் வந்துச்சு. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அது மாதிரி U1 இருந்துச்சு, U2, C1, C2. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலில் வந்து லான்ச் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதோட ஆப்ஷனு ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ரெட்மிக்கு ஒரு நேரடி போட்டி அப்படின்னு சொன்னால் நான் ரியல்மி தான் சொல்லுவேன் நான். ஸோ மற்ற பிராண்டாக சொல்லுவேன். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுக்குறாங்க. அதே போல் 1080 பிக்சல் இருக்குது. கார்னிங் கோலா கிளாஸ் பார்த்தீங்கன்னா 6 ஜென்ரேஷனில் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வர எல்லா மாடலையும் பார்த்தீங்கன்னா கோலா கிளாஸ் 6 வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வர எல்லா மாடலையும் பார்த்தீங்கன்னா கோலா கிளாஸ் 6 ஃபில்டர் பண்ணுறதால இதுலேயும் வந்து 6 வந்து ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் கூட சொல்லலாம். ஸோ குவாலிட்டிக்காக வாங்கலாம். ஸோ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பால் டைமண்ட் கட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர், ரெட் கலர் இருக்குது. ஸோ பார்க்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 கேமரா கொடுக்குறாங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 2MP கேமரா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10MP பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ரிங்கு கொடுக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரியல்மி லோகோ பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமண்ட் கட்டு பார்க்குறதுக்கு லுக்காகவும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கே தெரியும் ஒரு ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ரியல்மி கம்பேர் பண்ணுறப்ப சொல்லுது பார்த்தீங்கன்னா ரெட்மியை கம்பேர் பண்ணுறப்ப ரியல்மி வந்து பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ ஸ்னாப்ட்ராகன் மெஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 530 கொடுக்குறாங்க. ஸோ 530 அப்படின்றப்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு லோவஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 9லையும் கலர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து ரன் ஆகிருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 8MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ 8MP செல்ஃபி கேமரா அப்படின்றது போதுமானு கேட்டிங்கன்னா கரெக்டாக நான் போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு பட்ஜெட் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப அந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன தான் 16MP 18MP 20MP கொடுத்தாலும் ஸோ ஓவரால் அதுவுமே ஒயிட் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி டல் ஆகுது. ஸோ அது அப்படி கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு 8MPன்றது நான் ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ நான் யூஸ் பண்ண அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8MP நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதிகமாக கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு உள்ள கேமரா ரீசெட் பண்ணி யூஸ் பண்ணால் கரெக்டாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 8MP கேமரா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது அப்சல்யூட் பார்த்திங்கன்னா 2.0 அப்சல்யூட் இருக்குது. ஸோ பேக் சைடில் இருக்கிற 13MP பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் 1.8 அப்சல்யூட் கொடுக்குறாங்க. 2MP பார்த்திங்க அப்படின்னா 2.2 அப்சல்யூட் கொடுக்குறாங்க. ஸோ அது LED ஃப்ளாஷ் வழக்கமாக எப்பயும் போல இருக்குது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் அப்படி சொன்னது போல தான் நல்லா இருக்குது. ஸோ நார்மல் கேமிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹையர் கேமிங் யூஸ் பண்ணாமல் நார்மல் கேமிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4250 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி ஒரு ஹையஸ்ட்டான பிக்கான பேட்டரி கூட சொல்லுவேன். அது பேட்டரிக்காக வாங்குறோம், கரெக்டாக மொபைல் வாங்கலாம். நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ஒரு நியூ யூஸரு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு கட்டாயம் வாங்கலாம். இல்லை நம்ம நிறைய யூஸ் பண்ணவங்களும் கூட பேட்டரிக்காக வாங்குறவங்களும் வாங்கலாம். ஸோ ஓவரால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸுக்காக கட்டாயம் இந்த மொபைல் நான் வாங்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவேன். ரியல்மி பொறுத்த வரைக்கும் கேமரா சொல்லவே தேவையில்லை. ஓப்போட சேம் அதே லென்ஸ் அதே கேமரா தான் கொடுக்குறாங்க. பெஸ்ட்டாக இருக்கும், கட்டாயம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓவரால் கால் பண்ணுறப்போ செம பெஸ்ட்டாக இருக்குது. நார்மல் சார்ஜிங் பார்த்திங்கன்னா நார்மல் சார்ஜிங் தான், டைப் சி கிடையாது. V8 சார்ஜிங் நார்மல் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் ஓகே தான். ஸோ 2GB 3GB இருக்குது. ஸோ அதே மாதிரி 4GB இருக்குது. 3 வேரியண்ட் கொடுக்குறாங்க. 3 ப்ரோ கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் லோவஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறவங்க புதுசாக ஒரு மொபைல் வாங்கணும், ஒரு நார்மல் யூஸருக்கு வந்து இந்த மொபைல் ஒர்த்தாக இருக்கும். லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 15 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டேட் சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயும், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி வெப்சைட்டில் ஃப்ளிப்கார்ட் ஆஃப்லைன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஃப்லைன் வந்து ஃபீச்சர் தான் வரும், உடனே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரியல்மி பற்றி 3i. ஸோ ரியல்மி ஓவரால் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நான் மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம். ஸோ அவங்க லான்ச்சிங் அப்புறம் டேட் சொல்லுவாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம். இல்லாட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயும் வாங்கலாம், ரியல்மியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயும் வாங்கலாம். ஸோ வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பார்ட்னர் சொல்கிறாங்களோ ஸோ அந்த லான்ச்சிங் என்ன பார்ட்னர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.